अस्मद्गुरुभ्यो नमः, अस्मत् परमगुरुभ्यो नमः, अस्मत् सर्वगुरुभ्यो नमः. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते वरवरमुरये नमः. श्रीशैलसदयापात्रं दीभक्त्यादिगुणानव यदीन्द्रपर्वणं वन्दे रमेजामादरं मुनिं रमेजामातृयोगीन्द्र பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாந்த ராமானுஜம் முனிம் பஜே. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வேது வில்குரவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமாலை இந்த பாசுரங்களிலே இந்த திருமாலை பாசுரங்களை அறியாதார் அந்த எம்பெருமான் திருமாலையே அறிய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. ஆனால் இந்த திருமாலையை ஒவ்வொருத்தரும் அனுஷ்டானத்தில் கூட நித்திய அனுஷ்டானத்தை கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட பாடல்கள் அது உபதேச பாடல்கள். இப்போ எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிர்ணயம் செய்கிற பாடல்கள். அந்த மாதிரி பாடல்களில் இப்போ வேதநூல் பிராயம் 100 அந்த பாசுரத்தை அறிவிக்க போகிறோம். ஏற்கனவே ஆவலிப்புடமை உன் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த நாமாவளி ஆபத்து காலத்துல கத்தியை போல் அந்த நாமா காப்பாற்றுமா. ஆபத்து இல்லாத காலத்துல ஒரு புஷ்பத்தை போல, ஒரு சக்கர பொங்கலை போல நமக்கு இனியதா இருக்குமா. ஆக 2 வகையுமாகவும் அந்த நாமங்கள் நம்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அறுசுவை அச்சுவை கட்டியன்கோ அறுசுவை அடிசிலென்கோ கண்ணனை கூவுமாறு அறிய மாட்டேன், எப்படித்தான் அவரை சொல்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறார். இதுக்கு இந்த பிரகலாதனுக்காக ஆபத்து காலத்துல உடனே நரசிம்மாவதாரம் எடுத்து உடனே காப்பாற்றினார். பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண்புடைப்ப பிறையிற்றடல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புராணங்களை படிச்சிருக்கோம். அதே மாதிரி கஜேந்திராழ்வானுக்கு நேர்லே நின்று அந்த கஜேந்திரன் கொடுத்த புஷ்பத்தை வாங்கின்றார் அப்படிங்கிறையும் கொழுங்குடி முல்லையின் கொடுவரளவை கூர்ந்தது உணதிசை மாறுதம் இதுவோ விழுங்கிய முதலையின் பிறம்புரை பேழ்வாய் வெள்ளை இருவதன் இடத்தினு கணுங்கி அழுங்கிய ஆணையின் அருந்தேர் கெடுத்த அரங்கத்தம்மா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால ரொம்ப பெருசா எனக்கு அது வேண்டாம், பராமதம்லாம் அச்சுவை பெறணும் வேண்டேன் நான் வேண்டான்னு இருக்கேன். இல்லை நீ இஷ்டப்பட்டு கொடுக்குறேங்க, ஒரு பரிசா கொடுக்குறேங்கிற அப்பவும் வேண்டாம். இப்போ ஒரு அருமையான ஸ்வீட் ஒருத்தர் கொண்டு வரார். சுவாமி கேட்குறா, சுவாமி அருமையான ஸ்வீட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறாடா. இல்லை இல்லை ஏற்கனவே சுகர் ஏறி போய் கிடக்கு. சரி போயிடலாம் பண்ணோம், அதுதான் கிடைச்சிட்டேன்னு. சரி பாரு ஒரே ஒரு வில்லல் கொடுவோமே அப்படிங்கிறாரு. ஒரு வில்லல் ஒரு 1/4 பாகம் ஆச்சு, 2 அரை பாகம் ஆச்சு, 2 கட்டி ஆயிடுறது. சரி 2 மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிறாரு. அது மாதிரி ஆசைன்னு வந்துடுத்துனா நெடுக ஆசை போயிட்டே இருக்கும், நிறுத்த முடியாது. அந்த மாதிரி ஆசைகளை எல்லாம் எனக்கு வேண்டாங்கிறதுக்காகத்தான் உன்னுடைய அச்சுவை பெரிடும் வேண்டேன், எந்த சுவையா இருந்தாலும் வேண்டேன். அச்சுவை கட்டியன்கோ அறுசுவை அடிசிலன்கோ. அச்சுவை கட்டிங்க நீயா இருக்கே, அறுசுவை அடிசிலா நீயா இருக்கியே. அந்த மாதிரி கண்ணனை நான் எவ்வாறு கூவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கடுத்து எம்பெருமான் சொல்றார், சரி வரமாட்டேங்கிறீர் பரவாயில்ல, இந்த சம்சாரத்தில் இருக்கேங்கிறீர், சம்சாரத்தை இருமே அப்படின்னா இருமே, பராமரத்திற்கமா இங்கே இருக்க வேண்டியதானே. ஐயோ நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். என்ன ஓய் நன்னா அதுதான் சொல்லிட்டு இருந்தேர், பராமரத்தை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீர், இங்கே என்ன செய்ய போறீங்க, என்ன இருக்கல உங்களுக்கு என்ன கஷ்டம், இந்த பூலோகத்தில் இல்லாத பூதியில் அடியனுடைய படைப்பில் என்ன உமக்கு கஷ்டம் வந்துடுத்து உனக்கு. இப்போ சொல்றாரு, வேதநூல் பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும், நின்றவை 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும், ஆதலால் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறைய வேண்டேன் அரங்கமா நகருளானே. இங்க இருக்கிற என்ன கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. மனுஷர்னு ஒரு பிறப்பு கிடைச்சா ஒரு வயிற்றுல ஒரு கர்ப்பம் தங்கிறதே கஷ்டம். எடுத்துங்கிறா அது முழுசா குழந்தையா பிறக்கிறது, அது ஒரு பெரிய, அதுக்கு அடுத்த ஒரு படி. அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடி வரும்போது இளமையிலேயே ஏதோ கஷ்டங்கள் வியாதிகள் போயிடுச்சுன்னா அது ஒரு கஷ்டம். திருப்பி எந்த வயதுல எந்த சூழ்நிலையும் அது முழுசா மனுஷனா வரணுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். மனுஷர் தான் பூவரை எல்லாம் தாண்டி
ஒரு மனுஷனா வந்துட்டான் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி 100 வயசு குடுத்துருக்காராம். 100 வயசு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, 100 வயசு அப்படிலாம் இப்ப யாரு 120 வயசு 100 வயசு இருக்கா? ஆனா, ஏதோ கஷ்டம், ஏதோ பிரச்சனைகள்ல இருக்கா. ஆவரேஜ் வந்து முன்னாடிலாம் 60, 65 தான் சொல்லிட்டு இருந்தா. இப்போ வியா நெறைய மருந்துகள் அதனால 75, 80 வரைக்கும் சொல்றா. 75ல ஒருத்தர் போயிட்டார்னால, அடடா பாவம்! காலத்துல சின்ன வயசுல போயிட்டாரே அப்படிங்கிற மாரி இருக்கு. அதனால மரணம் எந்த நேரத்திலும் ஒரு மின்னலைப் போல் தோன்றி மறையக்கூடியது. மின்னின் நிலையில மன்னுயிர் ஆக்கைகள் அப்படிங்கும்போது, "எண்ணுமிடத்து இறை உண்ணுமின் நீரே." இந்த நேரத்துல எங்கே அவர போய் நினைக்கிறது? ஆ அது மாரி எந்த நேரத்திலயும் வந்துரலாம். "பேதைநூல் பிராயம் 100" பாதியும் உறங்கிப் போகும். இதுல தூக்கம் வர்றதோ வரலையோ ராத்திரியில படிக்க முடியாது, எழுத முடியாது. போயிடுது. 50 வருஷம் போயிடுது. அதனால அத திருப்பி கொண்டு வர முடியாது. இதுல பகல்ல தூங்குறவா வேற இருக்கா. நல்லா ஆனந்தமா கிடைக்குது, தூங்குறா. அத விட்டுருவோம். 50 வருஷம் அதுல போயிடுறது, தூக்கத்துல போயிடுறது. பாதியும் உறங்கி போகும். நின்னவை 15 ஆண்டு. இந்த இந்த மிச்சம் இருக்கே 50 வருஷத்துல பாக்கி 15 ஆண்டு 50 வருஷம் இருக்கே. 50 வருஷத்துல 15 ஆண்டு 10 இன்டு 5 50ன்னு வச்சுக்கலாம். 10 பிளஸ் 5 15 வச்சுக்கலாம். இந்த 10 இன்டு 5 50ல 10 பிளஸ் 5 15 பேதை. பேதை பாலகன் அது ஆகும். பேதை பாலகன் அது ஆகும். பேதையா போயிடுத்து. 4 வயசு வரைக்கும் தான் உடம்புல இருக்கிற சுத்தம் பண்ண தெரியல. எதுக்கு எடுத்தாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒருத்தர வேலை வாங்க வேண்டியிருக்கு. தன்னுடைய செயல்களையே நம்ம செய்ய முடியலையே! அந்த மாரி ஒரு 3 வயசு வரைக்கும் ஓடிடுத்து. அப்புறம் இப்ப விளையாட்டு பருவம். அங்க ஓடி, இங்க ஓடி விளையாட்டு கிரிக்கெட்டு, பாலு, மட்டை அப்படின்னு அப்படி போயிடுது பாலகன். அப்புறம் அது ஆகுங்கிற அது என்ன அது அப்படின்னாரு. அதான் வயசுக்கு நல்ல டீனேஜ் அந்த பருவம். இந்த பருவத்தில நாம சங்கீதம் சொல்லவான்னா யாரு வருவா? கோயிலுக்கு போவா, அப்படியே போய் ஏதாவது கண்ணுக்கு போன வழி, கால் போன வழி இப்படிலாம் இருக்கே. இந்த ஏஜ்ல கட்டுப்படுத்தி மீண்டு வர்றது பெரிய காரியமாச்சே ஒவ்வொரு இடத்திற்கும். ஆணோ, பெண்ணோ. அதனால அதுன்னு சொல்றதுக்கே ஏன்னா இவரே படாத பாடு பட்டுட்டாரு. தேவதேவி காட்ட மாட்டிண்டு, இவர் வந்து புலன்கள் இன்பம் துய்த்து, அவ வீட்டு வாசல்ல கிடந்த அனுஷ்டானங்கள் போச்சு, மந்திரங்கள் போச்சு, நந்தவனம் போச்சு. எல்லாம் போயிடுத்து. பிராட்டி வந்து பெருமாள்ட்ட கேட்கிறா, "நம்ம குழந்தை இப்படி கிடக்கானே, இது நியாயமா?" அப்படின்னு சொல்லி அவன திருத்தி அவர திருத்தி மீட்டு கொண்டு வந்து இங்க சேர்க்கிறதே பெரிய பாடா போச்சு. அதனால ஐயையோ! இளமை பருவம் வேண்டவே வேண்டாம். பேதை பாலகன் அதுன்ட்டாரு. அந்த யமன பருவம் கழிக்கிறது பெரிய பாடு. அது ஆகும். பேதை பாலகன் அது ஆகும். பிணி பசி மூப்புத் துன்பம். அதுல பிணி. என்ன வியாதி என்னென்னவோ பேரு. விதவிதமான பேரு, விதவிதமான மருந்து. பசி. பசி எப்போ வரும்? சாப்பாடு போட்டு தான் ஆகணும். "சித்பிபாசா வராம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீம் நாசயாம் ஜெகம்." ஷுத் அப்படின்னா பசி. பிபாசம்னா தாகம். ஷுத் பிபாசா மலாம் ஜேஷ்டா மலாம் மும்மலங்கள் ஆணவம் கர்மம் மாயி. இந்த தாயார்ட்ட பிரார்த்தனை பண்ணா, இதுக்கெல்லாம் எதிர்ப்படமானதவ சிவலாம். ஷுத் பிபாசா மலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீம் நாசயாம் யகம் அபூதிம சமிருத்திஞ்ச சர்வான் நிர்ணதவே கிருகாத். இவற்றுக்கு எதிர்ப்பதமானவை தா. எதிர்ப்பதமானவற்றை தா. லக்ஷ்மீகரத்துக்கு எதிர்ப்பதமானது தரணுமா. அப்ப என்ன செய்யணும்? பசிய போக்கணும், தானியம் இருக்கணும் நெறையா. எல்லா இடத்துலயும் குளங்கள், ஜலங்கள், ஆறுகள், கூபங்கள் என்னென்ன நீர்நிலைகளோ ஜலம் நிரம்பி புஷ்டியா இருக்கணும். அப்படி இருந்தா அ பசியும் வராது, தாகம் வராது. மூப்பு தட்டி கழிக்கவே முடியாது. மூப்பு வந்துருத்தே. ஒரு ஒரு கால 2 காலால நடக்கிறவன் கூட ஒரு குச்சிய தேட வேண்டியிருக்கு. மூப்பு யார் சொன்னாலும் அது ஓடி வந்துரும். அதனால மூப்பு துன்பம். கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், படிக்க வைக்கணும். இந்த மூப்புல கூப்பிட்டாலும் வர முடியாது. கால் வலி, முட்டி வலி, முழங்கால் வலி. என்ன சுவாமி இப்ப கூப்பிடுறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி 58 வயசாயிடுத்து. துன்பம். அப்புறம் அவங்க குழந்தைகள கல்யாணம் பண்ணி, பேரன் பேத்திகள், ரேஷன் கடைக்கு போகணும். ஸ்கூல்ல இருந்து குழந்தைய கூட்டின்னு வரணும், பாடம் சொல்லிக் குடுக்கணும். தூக்கம் வர்றதில்ல. இப்படி எத்தனையோ துன்பங்கள். இப்ப போய் கூப்பிடுறேளே.
அதனால இது ரொம்ப கஷ்டமாச்சே! அப்படின்னு சொல்லி பொறுப்புகள் வந்துடுது. இந்த பொறுப்புகள் வந்ததுனால ஒண்ணும் நாம சங்கீர்த்தனத்தில ஈடுபட முடியல அப்படிங்கிறாரு. அந்த மாரி பிடிவசி மூப்பு துன்பம். அந்த 35 வயசு அதுல போயிடுத்து. எதுல வாங்கி எதுல டெபாசிட் பண்ணலாம், எதுல சம்பாதிக்கலாம், எங்க ஓடணும், முதலாளி என்ன சொல்றான்? "பிறர்க்குழைத்தே ஏழையானேன்" அப்படிங்கிறார். "ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அருளானே." எனக்கு பிறவி வேண்டாம் சரி. உனக்கு பிறவி வேண்டாம் சரி. அப்ப எங்க இருப்பீர் கேட்கிறான். எங்க இருப்பீர்? வைகுண்டத்துக்கு வரமாட்டேங்கிறீர். இப்போ இங்க இருவேன்னா, இருப்பேன். இங்க இத்தன பிரச்சனை இருக்கு. இதுல எங்க நான் அந்த இருக்கிறது அப்ப அப்ப உமக்கு எங்க இடம் குடுக்குறது? எனக்கு உள்ளது 2 இடம். ஒண்ணு என்னுடைய இடம், சொந்த ஓன் ஸ்பாட் வைகுந்தம். இன்னொன்னு வந்து லீலா விபூதி 14 லோகங்களும் என்னுடையது. இது 2யும் விட்டு எங்க கொண்டு நான் வைக்கிறது? அப்படின்னு கேட்கிறார் பெருமாள். நான் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு எந்துடுறேனே அரங்கமானவர்களார். ஸ்ரீரங்கம் இங்க தானே இருக்கு. இங்கே பூலோகத்துல இருந்தாலும் அது வைகுண்டம் சுவாமி. வைகுண்டத்துல பார்க்கிறதெல்லாம் நம்பெருமாள்ட்ட பார்க்கலாம். ஏதோ ஒரு உற்சவம், ஏதோ ஒரு அ இந்த திருநாள் முடிஞ்சா அந்த திருநாள், அது முடிஞ்சா தாயார் திருநாள், அது திருநாள் ஆழ்வார் திருநட்சத்திரம். ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு சுவையா இருந்துட்டே இருக்கே. இந்த அனுபவம் அங்கே கிடைக்காது எனக்கு கிடைக்காதே. அதனால இது பூமியில இருந்தாலும் இது பூலோகத்துல இருக்கு. ஆனா வைகுண்டமா இருக்கு. அதனால ஸ்ரீரங்கத்த என்ன வச்சுருவோம் அப்படிங்கிறான். ஜனனங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. இப்படி பிணிபசி மூப்பு துன்பம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனே ஜடரே சயனம். இகசம்சாரே பகுதுஸ்தாரே பாஹிமுராரே கிருபயாபாரே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அந்த கோவிந்த நாமாவ சொல்லிண்டு நான் அந்த பிறவியை கழிச்சிடுறேன். பிறவி வேண்டாம். வந்த பிறவி வந்துடுத்து. அடுத்த பிறவி வேண்டாம். இந்த பிறவியை இங்கே ஸ்ரீரங்கத்திலேருந்து கழிச்சிடுறேன்னு. ஸ்ரீரங்கத்திலயா? நம்ம சொந்த இடமாச்சே அது. ஸ்ரீரங்கம் வந்து அவருக்கு விருப்பப்பட்ட இடமா. பெருமாளுக்கு வந்து அவ்வளவு ஆசையான இடமா ஸ்ரீரங்கம். பூலோகத்தில் இருக்கிற லீலாவதி பொன்னுலக ஆளீரோ புவனமிது ஆளீரோ ஸ்ரீரங்கத்தில் இருப்பேன். 3வது சொத்து எம்பெருமானுக்கு ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல வாழ்ச்சி பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமானூர். ஸ்ரீரங்கத்துல வந்து வாழ்ச்சி கிடைச்சா ரொம்ப விசேஷம். ரொம்ப பேர் என்ன பண்றா, ஸ்ரீரங்கத்துல உயிர் திறந்தால் நேர வைகுண்டம் அப்படின்னு நினைச்ச பேர் ரொம்ப பேர் அது நடப்பு. ஸ்ரீரங்கத்துல மரணம் ஏற்பட்டால் பெருமாள் டைரக்டா கொண்டு வச்சிடுறா. எல்லாரும் வந்து ஸ்ரீரங்கத்துல பண்றா. அது அப்படி கிடையாது. சரணமென்று தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். எங்கே இது ஏற்பட்டாலும் எப்ப ஏற்பட்டாலும் எம்பெருமானுடைய கடாட்சம் இருந்ததுன்னா உடனே மோட்சம்தான். பெரிய நம்பிகளும் கூறத்தாழ்வாரும் சோழ நாட்டுக்கு போவார். கிருமி கண்ட சோழனுக்கு போவார். சிவ சிவன் பெருசா, சைவம் பெருசா, வைஷ்ணவம் பெருசா என்ற கேள்வி கேட்டு கூற கூறத்தாழ்வான் கண்ணை பிடுங்கிடுறா. பெரிய நம்பியும் கண்ணை பிடுங்கி வேட்டி விட்டுறாங்க. பெரிய நம்பிகள் கூட பொண்ணு அத்துழாங்கிற போட போயிருக்கா. இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டே இருக்கா. தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டே இருக்கா. வர 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 பெரிய நம்பிகளுக்கு ரொம்ப உபாதை ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. அப்ப கூறத்தாழ்வான் அவரை அப்படியே சமாளிச்சு சமாதானம் பண்ணி இந்த போயிடலான்னு வரும்போது இந்த பசுபதி கோயில்னு பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. அத்துழாய் கூற மடியில தலைய வச்சு கூறத்தாழ்வான் மடியில காலை நீட்டுறார். இப்போ கூறத்தாழ்வான் சொல்றார், தேவன் கொஞ்சம் பிரயாசப்பட்டு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நடந்தா. ஸ்ரீரங்கம் போயிட்டா எம்பெருமானுடைய கடாட்சம் பண்ண உடனே பரவத்தை அழிச்சிருவானேன்னாரு. பெரிய நம்பிகள் அப்படி சொன்னார். அப்படி சொல்லாத. அப்படி சொன்னா அது ஒரு பெரிய உதாரணமா போயிடும். எங்கே பரமபதிச்சாலும் எம்பெருமான் நேரட வந்துரும். அவருடைய தூதுவர்கள் வந்துருவாங்கிற நம்பிக்கை உண்டாக்கணும். அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல வந்து தான் வந்து சாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேருடைய நினைப்பாயிடும். அப்படி கிடையாது. அதனால எங்கே இருந்தாலும் எம்பெருமானுடைய மோட்சம் கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தா வந்துருவான். அதனால அத பத்தி பரவால்ல என்று சொல்லி, அப்பொழுது அங்கேயே அவர் அ எம்பெருமானோட சாட்சாத்காரம் ஆகிறார். அது மாரி அ பூலோக வைகுண்டம். ஸ்ரீரங்கத்துல வாழ்ச்சிங்கிறது கிடைக்காது. வைகுண்டத்தில அனுபவங்கள் அனைத்துமே ஸ்ரீரங்கம் நம்பெருமாள்
இதுல காணலாம். வைகுண்ட ஏகாதசி 11 21 நாளும் பரமபதத்துல என்ன நடக்கிறது, விரஜா நதி எங்க இருக்கு, வைகுந்த நீள்வாசல் எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நடத்தி காமிக்கிறாங்க. அதனால ஸ்ரீரங்கத்துல வாழ்ச்சி வேணும். ஆனா ஸ்ரீரங்கத்துல ஆலயம், ஸ்ரீரங்கத்துல 3 வாசல், 156 ஏக்கர், 48 மண்டபம், 54 உபசன்னதி விதி. ஒவ்வொரு மண்டபத்துக்கும் பெரு நம்பருமால ஏதோ ஒரு காரணம் வச்சு போயிட்டு 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 வந்துடுறாரு. தன்னுடைய இடத்த பார்த்துட்டு வந்துடுறாரு. இங்க போயிருக்காரு, அங்க போயிருக்காரு, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறாரு. எல்லா மண்டபத்தையும் ஏறியிருக்காரு. எல்லா இடமே கிடையாது. எல்லா ஜனங்களையும் நேரா போய் பார்க்கிறார். 54 உபசன்னதி. ஆனா ஸ்ரீரகத்துல வீடு வாங்கக்கூடாது. ஸ்ரீரகத்துல போய் இருந்து வீடு வாங்கணும்னா ஏகப்பட்ட வேலை. வட்டிரம் பொருளும் சோலை, மயிலிலும் மாலும் சோலை எல்லாம் பாட்டுல இருக்கே தவிர சோலை பூரா போயெல்லாம் சாலையா போயிடுது. வீடு வாங்கக்கூடாதான், வாடகைக்கு இருக்கணுமா. வாடகைக்கு இருந்தா இந்த உற்சவத்தை சேவிக்கலாம். இந்த பக்கத்து திருக்கண்ணபுரம் சேவிச்சுட்டு வரலாம், திருக்குறுங்குடியில போய் கைசியா சேவிச்சுட்டு வரலாம், திருவல்லிக்கல்ல போய் வருஷம் பூரா அதுவும் அங்கேயே உற்சவம் சேவிச்சுட்டு வரலாம். மாறி மாறி சேவிக்கலாம். வாரம் அவளை எண்ணெய்கோட்டை உற்சவம் அதை போய் சேவிச்சுட்டு வரலான்னு அங்கே போகலாம். இப்படி வீடு வந்து வாடகைக்கு வாங்கி தான் இருக்கணுமா. சரி சரி, வீட்டில் ஸ்ரீரங்கத்தில் இருந்து எப்படி இருந்தாலும் கோவில் தொடர்பு நம்மோட இருந்துகிட்டே இருக்குமா. படிக்கிறதுக்கு ஆற்றுல வந்து ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஆயிரங்கால மண்டபத்து மணல் வெளி, அப்புறம் உள்மணவெளி ஓடி ஆடி விளையாடுறதுக்கு, படிக்கிறதுக்கு கோயிலில் லைட்டு போட்டிருப்பா, அங்கே போய் படிச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வயசானாலோ நமக்கு ஏற்ற ஏதாவது பெண் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகலாம். அல்லது சீமாந்தாங்கி பெருமாள் வேத்தாள் ஏழை பண்ணுறதுக்கு எப்படி கோயிலுக்குள்ளே போகலாம். இன்னும் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா ரங்கவிலாசில் ஏதாவது காலட்சேபம் நடக்கும், அங்கே நடக்கும், அதை போய் கேட்டுன்னு வரலான்ட்டு போகலாம். ஒன்றும் முடியல, கோயிலுக்கு போக முடியலன்னா அவர் வாசலில் வந்து நின்றுறாரு. வைரப்பா என்ன பண்ணுற என்ன ஏது, அவர் வந்து திருவிதியில் வந்து நின்றுறார், வாசலில் வந்து நிற்கிறார். அப்புறம் இதை விட என்ன வேணும். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கே சகா பிரத்யட்சம் பரமம் பதம். பரவாசுதேவனா இருக்கார். ஸ்ரீரங்கத்தினுடைய மூல மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, துவாசாட்சரம். அதை சொல்லு வருங்கிறார். விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. அந்த பிரணவார்த்தத்தை பிரகாசப்படுத்துற மாதிரி விமானம். அவனுக்கு ஆபரணம் எது, ரங்கனுக்கு ஆபரணம் மாட மாளிகை சூழ் திரு வீதியும் மண்ணு சேர் திரு விக்கிரமன் வீதியும் ஆடல் மாறன் அகலங்கன் வீதியும் ஆலிநாடன் அமர்ந்துரை வீதியும் கூடல் வளரியில் குலசேகரன் வீதியும் இரவிராச ராசமகேந்திரன் வீதியும் தேடறிய தர்மவர்மா வீதியும் தென்னரங்கர் திருவாபரணமே அப்படின்னு சொல்லி அவருக்கு இதெல்லாம் ஆபரணமா இருக்கான். அந்த மண்டபங்கள் இருக்கிற தூண்கள் எல்லாம் ஒவ்வொரு மண்டபம் ஒரு ஆபரணம். ஒவ்வொரு தூணும் வந்து அவரோட பேசிட்டு இருக்கு. கோயிலுக்கு போனோம், விறுவிறுன்னு கண்ணை மூடிட்டு போனோம், இந்த கரிமேல தலையை கூப்பி ரங்கா ரங்கான்னா விறுவிறு வெளியே வந்தோம்ல. ரசிக்கணும் ஒவ்வொரு இடத்தையும். எப்படி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, ஜாகிரபிக்கல் பேக்ரவுண்டு, புராணங்கள் படியா என்ன ஒவ்வொன்றும் ஆனது. ஒரு தூணுல 4 எபிசோடு இருக்கு. ஒரு தூண் எடுத்துட்டான். இந்த 4 எபிசோட்ல 4 விதமான சிற்பங்கள், 4 சிற்பங்களும் 4 கதையை சொல்றது. இப்படி எத்தனை மண்டபங்கள். 4 கால மண்டபம், 6 கால மண்டபம், 16 கால மண்டபம், 100 கால மண்டபம், 200 கால மண்டபம், 1000 கால மண்டபம். அடே அப்பா. சப்த பிராகார மத்தியே சரஜ முகுடோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே விருதபடிராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கடினிகட பார்ஸ்வ விநியசகஸ்தம் பத்மாதாத்ரிகராபியாம் சஜம் மகராதம் பஜேகம் அப்படி சொல்லி அவருடைய அந்த இடத்த இருந்து அதனுடைய வாழ்ச்சிகளை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு போரும் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த இங்கேயே என்னை விட்டுரு, ஸ்ரீரங்கத்தை என்னை விட்டுருப்பா அப்படிங்கிறார். சரி அப்படி சொல்லி ஸ்ரீரங்கத்தில் விட்டாச்சு. இது வரைக்கும் அவர் வந்து 3 பாசல்களால தான் அனுபவித்ததை தானே மகிழ்கிறார். காவலர் புலனை வைத்து பச்சை மாமலை போல் மேனி வேதூரில் பிராயனூர். இதுக்கு அடுத்து 4வது பாட்டிலேருந்து 14வது பாடல் வரைக்கும் நான் அனுபவிச்சதை எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறார். உபதேசம் பண்றார் நமக்கு. உபதேசம் யார் இந்த காலத்துல பண்றா, யாரு கேட்கிறா? இந்த நாமம் சொல்ல தகுதி வேணும். நமக்கு உபதேசம் பண்றார். இந்த நாமம் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுமே, நிர்ணயம் பண்றார்.
நாம எல்லாரும் சொல்லலாம். நாமத்தை உபதேசங்கள் எங்களுக்கெல்லாம் கேட்கற தகுதி இல்லையே சுவாமி. உபதேசம் தனியா எந்த பொருளையும் தனியா அனுபவிக்க கூடாதாம். நல்ல பொருளை 2 பேரை கூட்டி வச்சு அதை அனுபவிக்கணும். இப்போ காக்காய்க்கு கொண்டு வைக்கிறோம்னா, காக்கா கூட காக்கான்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் வச்சு தானும் சாப்பிடுறது. அம்சார உபதேசம் எதுக்காக பண்றாரு அப்படின்னா, ஒண்ணு தனியா அனுபவிக்கக் கூடாது. தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். 2வது எம்பெருமான் என்ன ஆக்ஞா வச்சிருக்கான்? என்னை திருத்தி பணி செய்ய எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். இப்ப நாராயணா நீ ஆரம்பி அப்படின்னு இருக்கான். 3 சம்சாரிகளை திருத்தி கரைவரம் சேர. சம்சாரிகள்லாம் தான் இருந்த இருப்பு என்ன? எங்கே இருக்கும்? எதுவுமே இல்லாம அப்படியே ஜடமா போயிட்டு இருக்கே. இந்த சம்சாரிகளை திருத்தி நம்ம கூட சேர்க்கணுமேன்னு எம்பெருமானுக்கு ஆசை. தான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து அதை எடுத்து பகவத்கீதை எல்லாம் எடுப்புன்னு பார்த்தா ஒண்ணும் முடியல. அதனால மனுஷாலே தன்னுடைய ஆபரணங்களையே ஆழ்வார்களாக்கி நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கான். அதனால எங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்களுக்கு உபதேசம் கேட்க தகுதி இல்லையா சாமி அப்படிங்கிறார். உபதேசம் உபதேசம் சொல்றேன்னா பாருங்க, காலையில தொலைக்காட்சி பெட்டி திறந்து டிவி பெட்டி ராத்திரி 3:30 வரைக்கும் வர்ற விளம்பரம், காலையில எப்படி எந்திரிக்கணும், எதை பல் தேய்க்கணும், எந்த ப்ரஷ் வச்சுக்கணும், எந்த பேஸ்ட் வச்சுக்கணும், எந்த ஜன்னில மூஞ்சி அலம்பணும், அப்புறம் எந்த பவுடர் போடணும், என்ன எண்ணெய் கூடி தலைவாரிக்கணும், அப்புறம் என்ன சட்டை போட்டுக்கணும், என்ன சோப் போட்டு குளிக்கணும், அப்புறம் என்ன சட்டை போட்டுக்கணும், என்ன மாதிரி இது போட்டுக்கணும், அப்புறம் எப்படி ஷேவ் பண்ணணும், இப்படி ஷேவ் பண்ணேன்னா பொம்னாட்டிகள்லாம் அப்படி கூடவே பின்னாடியே வந்துருவா அப்படிங்கிறா. என்னென்ன உபதேசம் அடேப்பா! அந்த உபதேசத்துல பல ஆயிரக்கணக்கான கோடிகள் போயிட்டு இருக்கான் உபதேசம். ராத்திரி படுத்துக்க போற கொசுவர்த்தி சுருள்லேருந்து காலையில எந்திருக்கிற பல்பசையிலேருந்து ராத்திரி ஏற்றி வைக்கிற அந்த கொசுவர்த்தி சுருள்லேருந்து அவ்வளவு உபதேசம், அவ்வளவு சன்மார்க்கம். இதுல வந்துருங்கோ, அதுல வந்துருங்கோ, இந்த மாலையை போடுங்கோ, அந்த மணியை கட்டுங்கோ, உங்களுக்கு எல்லாம் வந்துடும். எல்லாம் பகவான் நாம வர்றது வந்தா சரி, பகவான் நாம சொன்னா போறோம். அவ்வளவு பேர் நமக்காக உழைக்கிறாளே எத்தனையோ பேர், அதையும் பார்க்கணும். அப்படி உபதேசம், அந்த மாதிரி உபதேசம் இல்லை இது. இது நல்ல உபதேசம். இதை கேட்கலாம். என்ன கஷ்டம் உபதேசம் கேட்கறதுல என்ன கஷ்டம் அப்படிங்கிறார். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமத்துக்கு அந்த சகஸ்ரநாமம் சொல்ல முடியுமா? அவ்வளவுலாம் சொல்ல முடியுமா சுவாமி? சகஸ்ரநாமம் உட்காந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளவு பாடம் கிடையாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. வேற ஏதாவது சொல்லு, ஏதாவது நாமாவளியை சொல்லு போரும். அதான் ஆரம்பிக்கிறார். மொய்த்தவள் வினையுள் நின்று 3 எழுத்துடைய பேரால் கத்திர மன்றே பராங்கதி கண்டு கொண்டான். பித்தனை அடியரானாருக்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று மந்தோ பிறவியுள் பிணங்குமாறு. மொய்த்தவள் வினை, பண்ண வினை கொஞ்ச நெஞ்சம் இல்லை. ஆணவம் கண்மம் மாயையிலே நம்ம பண்ண வினை தலை மேல சுமந்துட்டே இருக்கு, எங்க போனாலும் வருது. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, வாதி வரை பிள்ளை, கடைசி வரை யாரோங்கிறது. கடைசி வரைக்கும் தாம் செய்த புண்ணிய பாவமே பற்றி தொடரும் இருவரை புண்ணிய பாவமுமே அதான் வந்துட்டு இருக்கு. அந்த வினையை கழிக்கிறவே சாமி. அது வினை எப்படி இருக்கு? ஒரு வினை 2 வினை எண்ணிக்கிற மாதிரி இல்லை. மொய்த்தவல் விரை, நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகாள் அப்படி பெரியாழ்வார் சொல்வார். ஒரு நெய்க்குடத்தை எறும்புகள் எப்படி பற்றி ஏறிட்டு இருக்கோ, வினை ஏறிண்டே இருக்குது. ஒரு நாளைக்கு, ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு மணிக்கு வினை கூடிண்டே இருக்கு. எப்படியாவது இப்படி திருப்பலான்னா அதுக்கு ஒரு வேணா சேர்றது. இந்த மொய்த்தவல் விரையுள் நின்று இப்படி இருக்கிறத 3 எழுத்துடைய பெயரால் இதை கழிச்சிடலாம். வளைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். மொய்த்தவல் விரையுள் நின்று 3 எழுத்துடைய பெயரால் கத்திரபந்து மன்றே பராங்கதி கண்டு கொண்டான். கத்திரபந்து சத்திரபந்துன்னு ஒருத்தனுடைய சரித்திரத்தை சொல்றார். இப்ப சொல்றார், சரி இந்த விரையெல்லாம் கழிச்சிடலாம், நம்ம சம்சாரி கேட்கிறான். எந்த 3 எழுத்து? கேசவ, மாதவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, வாமன, நிறையா இருக்கே அப்படிங்கிற. கோவிந்த நாமம் தான், வேற என்ன? கோவிந்த அப்படின்னு கோவிந்த ரொம்ப சுலபமாச்சு சொல்றது. கோவிந்த நாமம் தான்.
அந்த நாமாவை சொன்னாலே போரும் அப்படிங்கிறார். அந்த கோவிந்த நாமாவுக்கு என்ன ஏற்றம்னாராம், அதான் ஆபத்திலே புடவை சிறந்தது கோவிந்தனது திருநாமமிரே பூர்வாச்சாரியார் சொன்னார். அந்த கோவிந்த நாமத்தை சொன்னாலே போரும் அப்படின்னா, இவன் பயந்துன்னு இருக்கான் அந்த வினைகளை நினைச்சு. ஒரு வார்த்தை சொல்லுவா, காலன் கொண்டு மோதிரம் அணிவார் போலேன்னு ஒரு வார்த்தாமாலையில ஒரு வார்த்தை. ஒரு ராஜா, அவனுக்கு ரொம்ப ஆபத்தான நேரமா இருக்கு. அப்போ ஜோசியக்காரா இதெல்லாம் எல்லாம் பார்த்து என்ன பண்றா, இந்த வியாதி போகணும்னா எள்ளு எருமையும் தானம் பண்ணணும் அப்படிங்கிறார். எள்ளு எருமையும் தானம் யார் வாங்குவா? யாரும் வாங்குறது வாங்க மாட்டா. எல்லாம் தானம் வாங்குவா. எள்ளெல்லாம் கீழ வச்சுருவா. அப்புறம் தான் எடுத்துப்பா. பைசா மட்டும் எடுத்துப்பா. எல்லாம் கீழ போட்டு போயிடுவா. இருந்தாலும் தானம் கை நீட்டி வாங்குறது தானே. இது யார் வாங்குவாங்க? தங்கத்துல எருமைய பிரதிமை பண்ணி, சின்னதா எருமை பிரதிமை பண்ணி, அதுக்குள்ள எள்ள அடைச்சு, நெறையா சமிருத்தியா கனத்த பொருள வச்சு, யாராவது ஒருத்தன் வருவப்பட்டவன் வருவானே, அவன்ட்ட கூப்ட்டு இந்த வியாதிகள்லாம் போக்கணுங்கிறதுக்காக அந்த எருமை அது எருமை அந்த காலன் இவருக்கு உயிரை குடிக்க வந்த காலனே தானம் காலனுக்கு வந்து எருமை தான் வாகனம். அந்த காலன் வராம இருக்கிறதுக்காக அந்த காலன் இப்படி போகட்டும்னு அந்த எருமைய தானம் பண்ணிடுறான். இவன் என்ன பண்றான், அந்த தனத்தெல்லாம் நான் அனுபவிக்கலாம்னு நெனச்சுண்டு, இந்த எள்ளெல்லாம் கொட்டிப்புட்டு, இந்த எருமைய வீட்ல கொண்டு எப்படி விக்கிறதுன்னு ஒரு மோதிரம் மாதிரி பண்ணி கையில போட்டுக்கிறான். கையில போட்டுட்டா என்ன ஆகும்? அது எருமைய பார்க்கும்போதெல்லாம், அந்த மோதிரத்த பார்க்கும்போதெல்லாம், ஐய்யய்யோ! அவனுக்கு வந்து மரண பயத்த நம்மகிட்ட குடுத்துருக்கா, அப்படின்னு அவன் வாழ்க்கைய அனுபவிக்க முடியுமா? முடியாது. காலன் கொண்டு மோதிரம் அணிவார் போல இவனுடைய வாழ்க்கை போயின்ருக்கு. அப்ப இதுல எப்படி இத மீளணும்னு சொன்னா, நீ இந்த கோவிந்த நாமாவ சொல்லித்தான் ஆகணும். கோவிந்த நாமாவ சொல்லு அப்படின்னு சொல்றார். சத்திரபந்து அப்படின்னு ஒருத்தன் கதைய சொல்றார். அவருடைய கடைசி பிள்ளை பேருக்கு கோவிந்தான்னு பேர் வச்சிருக்கா. அவன் ஆகாத அநாத்தியாயங்கள்லாம் பண்ணி, பிராமணனா இருந்தாலும் எந்த விதமான நல்ல ஒழுக்கத்துல இல்ல. திருக்குறள்ல சொல்லுவாரு, "மரப்பினும் ஒத்துக்குடலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும்." இன்னைக்கு ஒரு வேளை சந்தியாவந்தனம் பண்ணல, இன்னைக்கு ஒரு வேளை குளிக்கல, பரவால்ல, பரவால்ல. சேர்த்து பண்ணிக்கலாம், பிராயச்சித்தம் பண்ணிக்கலாங்க. மரப்பினும் ஒத்துக்குடலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும். ஒழுக்கம் அவனுக்கு போயிடுதுன்னா, அப்புறம் யாருக்குமே பிரயோஜனப்படாது. ஒழுக்கத்த விட்டுறக்கூடாதாம். அ அ ச அனுஷ்டானங்கள வேணா ஒரு வேள மாத்தி சேர்த்து பண்ணிக்கலாம், அப்படின்னு சொல்றார். அப்படி காலன் கொண்டு மோதிரம் அணிவாரைப் போல சம்சாரிகள் வாழ்க்கை போயின்றிருக்கு. மொய்த்தவள் விரையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் சத்திரபந்துமென்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியரானார்க்கிறங்கும்னு அரங்கறான். நீ என்னதான் பண்ணாலும் அவன் எம்பெருமான் பரமாத்மா உன்னை விட்டு போ மாட்டேங்கிறான். நீ எப்படி என்கிட்ட வந்துருவேடா? நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டா. நீ என் குழந்தைடா. போறா குறைக்கு பிராட்டி வேற. அதனால அவன் விடவே மாட்டான். இத்தனை அடியரானுக்கு இவ்வளவு சௌலபியமா இருக்கானே. அதனால அவன் விட்டுற மாட்டான். இத்தனை அடியரானாருக்கு இவ்வளவு சௌலபியமா, இவ்வளவு எளிமையா, நம்ம கூட வந்து நம்ம ஆத்துல வந்து உட்காந்து சாலக்கிராமோ விக்கிரகமோ கூட வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம இருக்கிற சுகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கானே இவ்வளவு. அவன் ஒரு பித்தன் இல்லையா? பேயன் இல்லையா? இத்தனை அடியரானார் கிறங்கனும் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இந்த பிறவி வேண்டாங்கிற நீ இருக்கிற பிறவி அனுபவிக்கிறதுக்கு நான் உனக்கு வழி சொல்லி தரேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். ஆனால் அடுத்ததால இந்த இதோடு இந்த பாடனுடைய இதை நிறைவு செய்கிறோம். அதற்கடுத்து பெண்டிரால் சுகங்கொடைப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு என்கிற பாசுரத்திலிருந்து மறுபகுதியை தொடருவோம். காவிரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க சீர்ஷ வர்த்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீசா கோபிராமணேபிய சோமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அடியேன் ஸ்ரீனிவாசராகவ ஸ்ரீ ராமானுஜதாசன்.